ஜோதி ஸ்ரீபீடம் ஸ்ரீ சித்தாலயாவின் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவோட எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நான் ஒரு வெளி மாநிலத்தில் உள்ள ஒரு அழகான ஊருங்க, அந்த நகரத்துக்கு போயிருந்தேன். நான் போன விஷயம் வேறு, அதை பற்றி இப்போது நான் சொல்ல விரும்பல. ஏன்னு கேட்டிங்கன்னா, வளர்கிற பிள்ளைய வைத்தியனும் வாத்தியாரும், அதாவது குருவும் கெடுத்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால தான் அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் தங்கி இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நகரத்தின் மத்தியில் தான் நான் தங்கியிருந்தேங்க. அந்த நகரத்துக்கு மத்தியில் தான் நான் தங்கியிருந்தேன். ரொம்ப பழமையும் புதுமையும் கலந்த ஒரு பகுதிங்க அது. அது எல்லாம் அழகான பில்டிங், சுத்தமாக இருந்தது அந்த ஊரே. அந்த தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பாழடைஞ்ச ஒரு அரண்மனை போல் ஒரு இடங்க, பில்டிங்கு. அந்த பில்டிங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் செடி கொடி எல்லாம் மரலாமா முளைச்சி போயிருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜனங்க போனவண்ணம் வந்தவண்ணமாக இருந்தாங்க. அதான் அவங்க எல்லாம் ஒரு மதத்தை சார்ந்தவங்களாம் எனக்கு தெரியல. ஏன்னா சிலர் வேஷ்டி சட்டை, சிலர் பர்தா, சிலர் புடவை, வேறு வேறு மாதிரிலாம் அமைப்பு பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆர்வம். உடனே என் செல்ஃபோன் எடுத்து நான் பண்ணேன், ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி யாருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். உடனே எனக்கு அங்கே ஒரு வாகனம் ஓட்டி பழக்கமானார். அவர்கிட்ட நான் அந்த விஷயத்தை பற்றி கேட்டேன். அவர் ஒரு சுமாரான வயசுக்காரன்னு வச்சுங்களேன். அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா, ஆமாங்கய்யா, இந்த வீடியோ கட்டியே கேட்டேன். ஆமாங்கய்யா, இன்றைக்கி அந்த பில்டிங்குடைய ஓனர் நவாப் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லவும், என்னங்க வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டேன். சின்ன வயசு தாங்க, என்னங்க ஒரு அறியாத ஒரு வயசு தான் அப்படின்னாரு. அறியாத ஒரு வயசு தான், என்ன ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்படின்னாரு. இப்போ என்னங்க விஷயம், ஏங்க அந்த பில்டிங் அப்படியே கிடக்குது, அவர் அது உள்ளே தான் இருந்தாரா இப்படிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைங்கய்யா, அவர் அந்த பில்டிங்குள்ளேயே போகிறதே கிடையாது, இங்கே ஊர்லேயே சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் இறந்ததுனால அங்கே எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க அவரை அப்படின்னாங்க. ஏங்க அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய அரண்மனை சொல்கிறீங்க, அதை போய் அடக்கம் பண்ணுறான் இடமா மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லைங்கய்யா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப பெரிய ராயலாக நவாப்னா அப்படி வாழ்ந்த குடும்பம் அது, அந்த மாதிரி இருந்தவங்க. அவங்க பக்கத்தில் உள்ள ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டார் அவர். அதுலேருந்து அவருடைய குடும்பத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி போச்சுங்க அப்படின்னும் பொழுது நான் யோசனை பண்ணேன். சரி, இந்த பில்டிங்குள்ளார போய் நம்ம பார்த்துட வேண்டியது தானே நான் யோசனை பண்ணிட்டேன். அப்போது இதே போல் உங்கள் ஊர்லேயும் நிறைய இடங்கள் இருக்கும், நிறைய பாழடைஞ்ச, அதாவது நிறைய இல்லை, உங்கள் நகரத்தில் ஏதாவது ஒரு வீடுகள் அந்த மாதிரி பாதிப்படைஞ்சு பாழடைஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி பில்டிங்கில் இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க, அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மாணவர்களான உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியணும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் அடிப்படை தெரியாமல் சில பேர் சொல்லிடுவாங்க, என்னென்னா இதனுடைய வளரிடம் இது, அதனால தான் இந்த மூலிகை இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது தவறான விஷயம், அது இல்லை உண்மை. இந்த மூலிகை இந்த இடத்துக்கு எப்படி வந்ததுன்றது தான் யோசிக்கணும் நம்ம. ஆனால் அது வளர இடமே இதுதானே இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. நான் என்னுடைய முன்னாள் பதிவெல்லாம் நிறைய போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மூலிகை தான் ஜாலம் பண்ணும், மூலிகையை தான் எல்லாத்தையும் செய்யும் அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பேன். அதுக்கான அடிப்படையான ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்ச்சியும். இந்த உண்மை சம்பவத்திலேருந்து உங்களுக்கு எந்த மூலிகை இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யுது அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த மூலிகையும் காட்டி தர போகிறேன். அதே சமயம் இந்த மூலிகையை முறியடித்து வாழக்கூடிய இன்னொரு மூலிகை இருக்குது. அதாவது இந்த மூலிகை செய்யக்கூடிய ஜால விதியை முறியடித்து இன்னொரு நன்மையை செய்யக்கூடிய மூலிகை இருக்குது. அதையே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்குங்க, இன்னும் நம்ம சில அடிப்படை விஷயங்களை தெரியாமல் தான், மாந்திரிகத்தை பற்றி புரிதல் அறியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த புரிதல் சரியான முறையில் சரியான குருக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வித்தை என்பது நமக்கு மிக சுலபமாக சாத்தியக்கூறு. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மூலிகை எந்த விதமான வேலையை செய்துன்றதையும், இந்த மூலிகையை நன்மையை தான் செய்யன்னு நமக்கு சொல்லி கொடுத்ததையும், நம்ம நன்மை செய்யன்றதை நான் மறுக்கலை, ஆனால் அதே சமயம் இந்த மூலிகை எந்த அளவுக்கு தீமை செய்யுதுன்றதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த மூலிகையை பற்றி இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதே போல் இந்த மூலிகையினுடைய உண்மையான இன்னொரு தன்மை இருக்குது, அதையும் புரிஞ்சுக்குங்க. கோவில் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஒரு 500 பேர் 600 பேர் வந்து போயிட்டு இருந்த கோவிலாக இருக்கும். அந்த மாதிரி கோவிலை கூட முடக்கி பழுதடைய வச்சிரும். அதே போல் தெய்வத்தை கட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு புது கோவில் கட்டி வச்சோங்க, அந்த கோவிலில் நிறைய ஆட்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தா யாருமே வரதில்லைங்க,
பாழா போகிற மாதிரி தோணுதுங்கன்னுவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க நான் சொல்கிற இந்த மூலிகை இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த தெரிஞ்சவங்க ஒரு காலத்தில் இருந்தாங்க, அவங்க பிரயோக முறைகள் வேறையாக இருந்தது. இப்போ இருக்கவங்களுக்கு இந்த மூலிகை தெரிஞ்சிருந்தாலும் இதை இந்த சக்திக்காக, அதாவது இந்த தீய சக்திக்காக பயன்படுத்துறதுன்றது மிக மிக அரிது. அப்படி புது பில்டிங் ஏதாவது உங்கள் ஊரில் பழா போயிருந்ததுன்னா அது காரணம் இந்த மூலிகையாக தான் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் கோபுரம் தாங்கி. இதுதாங்க அந்த மூலிகை. இதை நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சிருப்பீங்க, நன்மையான மூலிகை இது, பல ஜால விதைகளுக்கு பயன்படும், பல வியாதிகளை போக்கும் அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இதுதான் உண்மைன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இந்த மூலிகை வளரிடமே பாழடைந்த கட்டிடங்களும் பாழடைந்த கோவில்களுடைய சுவர்களும் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக நீங்களும் அதை நம்பியிருக்கீங்கன்றதை பாருங்கள். இந்த கோபுரம் தாங்கி மூலிகையினுடைய அந்த கோபுரம் போன்ற குச்சித்தன்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீட்டாக முள்ளாக இருக்கும் அந்த இலை மேலே. இதை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது ஒன்றுத்தை நீங்கள் உணரலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூத பிரபஞ்ச சக்தியை இழுக்கக்கூடியது தான் மற்ற மொழிகள்லாம் உள்ள ஆற்றல். ஆனால் இது பிரபஞ்ச சக்தி அங்கே அதாவது நன்மையான சக்தி அங்கே இறங்காமல் தீய சக்தியாக தாங்கிட்டு இருக்கிற ஜால வித்தையால் செய்யக்கூடிய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மூலிகை கெட்ட மூலிகைன்னு நான் சொல்லலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலிகை வளரிடமாக கொண்டிருக்க அந்த மாதிரி இடங்கள்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மூலிகை மாந்திரிகத்தின் மாயவடையில் மூலதனமாக செயல்பட்ட மூலிகைன்றது தான் உண்மை. அந்த முறைகள்லாம் இப்போ யாருக்கு தெரியுன்றதுலாம் தெரியல. அதனால தான் சொல்கிறேன், புதுசாக ஏதாவது ஒரு பில்டிங் பழுதாகி போயிருக்கு, பழடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் கிட்ட போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மூலிகை இருந்தது அப்படின்னா இதை இந்த மூலிகை தான் இந்த பில்டிங்கை புண்ணாக்கி இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மூலிகையை பற்றி காட்டுறேன். இப்படிப்பட்ட ஜால விதை செய்யக்கூடிய இந்த வகையான மூலிகைகள் கடவுள்கள் இருக்கக்கூடிய கோவில் ஸ்தலங்களையே பாதிப்படை செய்யுது அப்படின்னும் பொழுது நாம் சாதாரண மனிதர்கள் நாம் வாழக்கூடிய பகுதிகளை எந்த அளவுக்கு இது பாதிப்படை நிலையை உண்டாக்குதுன்றதை பார்த்துக்குங்க. ஒரு குடும்பமே சிதைந்து போய் ஓடக்கூடிய நிலைமையெல்லாம் இந்த மூலிகை செய்கின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மூலிகை தான் நம்ம இவ்வளோ நாள் நன்மை தருன்றதை நம்பிக்கிட்டு இருந்த மூலிகை. ஆனால் உண்மையும் கூடாது, நன்மையும் செய்யும். அதை காட்டிலும் தீயவர்கள் கையில் போய் சேர்ந்தால் தீயதையும் செய்யும். அந்த முறையை நான் சொல்லிக் கொடுக்க விரும்பலை. எனக்கு தெரிஞ்சாலும் அது தேவையில்லாத விஷயம். இப்போது என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லித்தர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகைக்கு எதிர் மூலிகைன்னு ஒன்று இருக்குது. அதாவது இது செய்யக்கூடிய இந்த ஜாலத்திலிருந்து இந்த பில்டிங்கை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான மூலிகையை வச்சு காப்பாற்ற முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், இந்த ரேடியோ போப்பில் உள்ள இந்த சிகப்பு கலர் மூலிகை, இந்த மூலிகையை வச்சு தான் காப்பாற்ற முடியுங்க. ஆனால் இந்த மூலிகையை பேர் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனையோ பெரு அறிஞர்கள்லாம் இருப்பீங்க, போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, கொண்டிருப்பீங்க. இது இதுதாங்க இந்த மூலிகை தாங்க அது அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகையை வச்சு எந்த முறையை பண்ணால், அதாவது ஏற்கனவே காட்டின இந்த கோபுரந்தாகின்ற மூலிகையால் வரக்கூடிய தீமையை இந்த மூலிகையை வச்சு எப்படி நம்ம முறியடிக்கலான்றது சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? அப்படிப்பட்டவங்க மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய லைனில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை விளக்கத்தை சொல்லித்தரேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகைக்கு நன்மையை செய்யக்கூடிய சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட தீமையை செய்யக்கூடிய சக்தின்றது மிக மிக அதிகமாக இருக்குது. அந்த பிரயோக முறையை நான் சொல்லித்தர மாட்டேன். ஏன்னா இதை தீயவர்கள் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நிறைய அதான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த முறை உங்களுக்கு வேணாம். நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. அதாவது இந்த மூலிகையால் ஒரு பிரயோகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த பிரயோக முறையை நம்ம முறியடித்து வெற்றி அடையக்கூடிய மூலிகையும் நம்ம கையில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, புலி நகன்ற ஒரு மூலிகை இருக்குது. இந்த புலி நகம் அப்படின்னா புலியினுடைய நகத்தை வெட்டி எடுத்து வச்சுக்கிறது இல்லை. புலி நகன்ற மூலிகை உண்மையிலேயே அது ஒரு மூலிகை தான். அந்த மூலிகையை கூட நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், புலி நகனா புலி நகத்தை வெட்டி எடுத்துன்னு வச்சுக்கிறதுன்னு. அதாவது சித்தர்கள் மூல வர்க்கம், ஜீவ வர்க்கம், தாது வர்க்கம் அப்படின்னு 3 வர்க்கத்தை யூஸ் பண்ணாங்க. இது ஏன்னா ஒன்று கிடைக்கல அப்படின்னா ஒன்று கிடைக்கலன்னா ஒன்று, இதை மாற்றி மாற்றி அவங்க உபயோகித்தாங்க. அதாவது புலி நகம், இந்த புலி நகம்ன்ற மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இது புலியினுடைய நகம் கிடையாது, புலி நகன்ற பேருள்ள இந்த மூலிகை. இந்த மூலிகை நரிமிரட்டின் பேர். இந்த மூலிகையினுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நரிமிரட்டி, அதே சமயம் நரிக்கொம்புன்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகையுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
சிறுநாகப்பூ, அது சிறுநாகம்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகைகளுடைய வர்க்கங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்காம, இந்த மூலிகைகளுடைய பெயர்கள் என்ன சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம, நீங்கள் ஜீவவர்க்கம், தாது வர்க்கம், மூலவர்க்கம்னா என்னென்ன புரிஞ்சிக்காம எதையாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது தப்பான வித்தையாக போய் முடியும். இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஜீவவர்க்கத்தை வச்சு சித்தர்கள் செஞ்சாங்க, ஜால வித்தைகளை செஞ்சாங்க, இல்லவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்மளாலையும் செய்ய முடியும். ஆனால் அது சட்டத்துக்கு புறமான விஷயம். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நமக்கு சித்தர்கள் மூலிகை வர்க்கத்தையும் காட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுனால நன்மையை மட்டும் பயன்படுத்துங்க, தீயதை விட்டுருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு பெருசாக நம்ம இன்றைக்கே கோட்டீஸ்வரன் ஆயிடலாம்னு நினைக்காதீங்க, அல்லது பெரிய ஒரு விஷயங்கள்லாம் சாதிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே கடவுளுடைய பிராப்தம் வேணும், பிரபஞ்ச சக்தியின் அருள் வேணும். பிரபஞ்ச சக்தியினுடைய பிராப்தமும் கடவுளுடைய அருளும் இருந்தால் தான் நாம் இதில் ஜெயிக்க முடியாது. பிரபஞ்ச சக்தி தான் கடவுள். அதை நான் ஆன்மீகத்தை பற்றியும், மாந்திரிகத்தை பற்றியும், அப்புறம் 18 சித்தர்களை பற்றியும், அதர்வண வேதத்தில் மாந்திரிக பகுதியினும் நான் பாடத்திட்டங்களை அமைச்சிருக்கேன். இதை நேரடியாக என் கூட பயணப்பட்டு நான் சில இடங்களுக்கு அழைச்சிட்டு போயும் உங்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னோட சேர விரும்புகிறவங்க உடனடியாக நான் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக தகவல் தெரிவிங்க. அதே போல் முன்பதிவு செஞ்சுக்குங்க. ஏன்னா நான் அதிக ஆட்களை வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு இடம் இல்லை, வசதியும் இல்லை. அதனால் முன்பதிவு செஞ்சுக்கிட்டு குறைந்த நபர்களாக வாங்க. எந்த அளவுக்கு முன்பதிவில் எவ்வளோ சீக்கிரம் யார் வரீங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறதா இருக்கேன். இது வரைக்கும் எத்தனையோ மாணவர்கள் என்கிட்ட படிச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்க செயல்படுத்துகிறாங்களா அல்லது சொல்லித்தராங்களா அல்லது என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது. நான் சிலவர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுத்து சீடர்களாக வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் பிராப்தம் உள்ளவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் சித்தமாகும். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்புங்க. ஓம் ஸ்ரீ குருவே சரணம். ஓம் ஸ்ரீ அகத்தீஸ்வராய நம. ஓம் ஸ்ரீ பைரவாய நம.